वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இந்த 53ோட முடிச்சோம். தாபானுபந்த பிரசமாய பும்சாம் ஷய்யார்த்தினா ஷார்ங்கபிருதா உபஹூதா பயோதமாலா வியபதேச திருஷ்யா பிராயஸ்திரோதீயத யோகநித்ரா. ஸோ இங்கே வந்து அந்த வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் வர்றது. இந்த யோக நித்ராவானது அந்த வியுத்தான ஏகாதசின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து அவர் எழுந்துக்கிற சமயம். ஸோ யோக நித்ரா ஆனது திரோ அதீயத, அந்த யோக நித்ரையை அவர் மறைச்சுண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதஸ்ததா பிராப்த சரத் விஹாரம்னு அடுத்தது சரத்காலத்தினுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறது. இதஸ்ததா இது வரைக்கும் இருந்தது சரத்காலத்தினுடைய வர்ணனை தான். ஆனால் அங்கே வந்து இந்த டிரான்சிஷனை காமிச்சுட்டு இருந்தார். இது வரைக்கும் ஒரு 2-3 ஸ்லோகங்கள்ல அந்த எப்படி வந்து வருஷா காலத்திலேருந்து சரத்காலத்துக்கு ஒரு அது அந்த மூவ் ஆகிறது அப்படிங்கிறத காமிச்சார். இப்போ சரத்காலத்தை பற்றி வர்ணிக்க போறார். இதஸ்தத பிராப்த சரத்விஹாரம் கோபீசகம் திரஷ்டும் அதீவ ஹர்ஷாத் அசோபி நேத்ரைரிவ ஜிரும்பமாணைஹி ஷீர்ணைர் தரித்ரி சிகினாம் கலாபைஹி. இங்கே 2-3 விஷயம் அதை உள்ள வச்சிருக்கார் தேசிகரங்க. ஒன்று வந்து மழை காலம் முடிஞ்ச உடனே சரத்காலம் ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா இம்மீடியட்லி மழை நின்று கொடுத்து நமக்கு. ஸோ அதனால வெளியில சஞ்சாரம் பண்ணலாம். அப்போ பகவான் அங்க சஞ்சாரம் பண்றான். கண்ணன் எல்லா இடத்துலயும் கோபி சகம், கோபி சகம்ங்கிறச்சு கோபிகைகளோட கூடன்னு அர்த்தம். கோபீனாம் சகான்னு ஒரு அர்த்தம். அல்லது கோபிகளை சகாவாக வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னா அவர்களோட கூட அவன் வந்து விஹாரம் பண்றான் சரத்காலத்துல. இந்த சரத்காலத்துல தானே கோபிகா கீதமும் இருக்கு. அந்த ராச பஞ்சாத்தியாயி வரும்பொழுது அந்த இடத்துல சரத்ருத்துல தான் அவ வந்து ராசலீல நடக்கிறது. இங்க பிராப்த சரத்விஹாரம் இதஸ்ததா இங்கும் அங்கும் கோபீசகம் திரஷ்டும் அதீவ ஹர்ஷாத். ஸோ முதல்ல வெளியில கிளம்புறான் கண்ணன். அந்த கண்ணன் கோபிகைகளோட அங்க இங்கே வந்து சரத்காலத்துல விஹாரம் விளையாட்டு நடக்கிறது. அந்த அவன் விளையாடுறத பார்க்கணும்னுட்டு பூமி ஆசைப்படுறாளாம், பூமாதேவி. இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, மேகங்கள் இருந்த பொழுது, வருஷாகாலம் இருந்த பொழுது நிறைய மயில்களுடைய ஆட்டங்கள் இருந்தது. அந்த மயிலெல்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்ப வந்து சரத்காலம் வந்ததுனால மேகம் இல்லாததுனால அதனுடைய அந்த தோகையிலேருந்து ஒவ்வொரு ரக்கையும் கீழே விழுந்திருக்கு பூமியில. வனப்பிரதேசம் இல்லையோ ஏராளமான மயில்களும் இருக்கு. மயில்கள்லாம் ஆடி முடிச்சு அப்படியே இருக்கும்பொழுது அந்த இடத்துல அது ஆடும் பொழுதே கீழே அங்கங்க வந்து விழுந்திருக்கு இந்த மயிலினுடைய அந்த தோகையிலிருந்து ரக்கைகள். அது பார்க்கறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கு. இப்போ கோபீசகம் திரஷ்டும் அதீவ ஹர்ஷாத் சிகினாம் கலாபைஹி நேத்ரைஹி இவ அசோபி தரித்ரி. இந்த பூமி வந்து அவளுக்கு கண்ணு வானம் பார்க்கறதுக்கு. இந்த மயிலினுடைய ரக்கையெல்லாம் விழுந்திருக்கே, ஷீர்ணைஹி, அது அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்திருக்கே, அதெல்லாம் வந்து ஜிரும்பமானைஹி நேத்ரைஹி, நல்ல கண்ணை விரிச்சுண்டு பார்க்குற மாதிரி இருக்காம் பூமி. அப்படி ஒரு காட்சி இருந்தது அந்த சரத்காலத்துலன்னு வர்ணிக்கிறார். ஸோ தரித்ரி பூமியானவள் இதஸ்ததா இங்கும் அங்கும் அப்படின்னா பிருந்தாவனத்துல அங்கங்க எங்கெல்லாம் அவருக்கு வந்து விளையாடணும்னு ஆசை இருக்கோ அங்கங்க பிராப்த சரத்விஹாரம் கோபீசகம் அதீவ ஹர்ஷாத்து திரஷ்டும். அதாவது ஒரு இல்லைன்னா அதீவ ஹர்ஷாத்துங்கிறத அப்புறம் போடுவோம். ஏன்னா சந்தோஷத்தினால அப்படியே கண்ணு விரிஞ்சு இருக்குங்கிற அர்த்தத்துல அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதை. ஸோ பிராப்த சரத்விஹாரம், சரத்காலத்துக்கு உகந்ததான ஒரு விளையாட்டை அடைந்தவன் கண்ணன், அந்த கோபிகைகளுடைய சகா. ஸோ இங்க கோபி சகம்ங்கிறச்சு கோபீனாம் சகாயம்னு போட்டுட்டோம். தாபிசகா கிரீடந்தம்ங்கிற அப்படின்னா அவர்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய அந்த கண்ணனை திரஷ்டும் பார்ப்பதற்கு அதீவ ஹர்ஷாத்து ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்பட்ட காரணத்தினால ஜிரும்பமானைஹி நேத்ரைஹி இவ
ரொம்ப ரொம்ப ஒரு அவளுக்கு ஆவல் ஜாஸ்தியா இருக்கு, கண்ணனை பார்க்கணும்னு. அதுக்கு தானே இந்த தேவர்கள்லாமும் வந்து ரிஷிகளும் தேவர்களும் உங்களுக்கு வந்து அப்சர ஸ்திரீகளும் கோபிகைகளா அங்க வந்து விருந்தாவனத்துல அவதாரம் எடுத்தான்னு படிக்கிறோம். அங்க இங்க வந்து பூமியே பார்க்கணும்னு ஆசைப்படுறாளாம் ஒரு குதூகலத்தினால. சோ அதீவ ஹர்ஷாத், மிகவும் ஒரு ஆவலுடன் கூட, ஆவல் காரணமாக ஜிரும்பமாரைஹி நேத்ரைஹி இவ, விரித்த கண்களை கொண்டவள் போல். நிஜமாவே அவளுக்கு அங்க கண்ணு எத்தனை கண்ணா முளைச்சிருக்கும் இல்லையே, அப்படி இல்ல, விரித்த கண்களினால் போல் அசோபி, அது அவைகளுடன் கூட அசோபி பிரகாசித்தாள். அந்த ஜிம்பமானைஹி நேத்ரைஹி இவங்கிறது என்னது அது ஆக்சுவலினா, ஷிகினாம் ஷீர்ணைஹி கலாபைஹி தரித்ரி அசோபி. ஷிகினாம் கலாபைஹி, இந்த ஷிகி மயில்களினுடைய கலாப, அதிலிருந்து ஷீர்ண, அதிலிருந்து கீழே விழுந்த, ஷீர்ணைஹி கீழே விழுந்த ஷிகினாம் மயில்களினுடைய கலாபைஹி தோகை, அந்த தோகையிலிருந்து விழுந்த அந்த ரக்கைகள்னால, அது எப்படி, ஆமா ஃபெதர்ஸ் தானே, அத ஜிரும்பமானைஹி நேத்ரைஹி இவ அசோபி. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அசோபின்னா சோபதே ஸ்ம தான் இங்க, சோபியதே, அதாவது தரித்ரி சோபியதே ஸ்ம, இவைகளை அந்த நேத்திரங்களினால் இவள அந்த பூமியானவள் சோபித்தாள்னு எடுத்துட்டுருணும். அது ஒரு கர்த்தரி பிரயோகமாவே எடுத்துட்டுருணும். அது பார்க்கறதுக்கு கர்மணி மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தத்துல பார்க்கும் பொழுது நமக்கு பாவை பிரயோகம் மாதிரி இருக்கும். ஆனா அது அர்த்தத்துல நமக்கு வந்து இதுவாதான் வருது, கர்த்தரியா தான் வருது. சோ இங்க நேத்ரேஹி இவன்னு சொன்னதுனால அந்த மயூர கலாபமே உங்களுக்கு வந்து நேத்திரமா தோன்றது, கண்ணா தோன்றதுங்கிறதுனால ஸ்வரூப உத்பிரேக்ஷா. அதீவ ஹர்ஷாதிவ, பூமிக்கு பெரிய சந்தோஷத்தினால அவ அப்படியே விரித்த கண்களை கொண்டவளாக ஆனாள்ங்கிறோமே, அப்போ இந்த அது ஹேது உத்பிரேக்ஷாவா ஆகிறது. இதனால நமக்கு வந்து உபமா வேற வர்றது. ஏன்னா அந்த கண்ணு இது அந்த மயிலினுடைய தோகையில இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் இருக்கே, அந்த டிசைன் எல்லாம் கண்ணு போல இருக்குங்கிற ஒரு உவமையும் வருது நமக்குங்க. இதஸ்ததா பிராப்த சரத்விஹாரம் கோபீசகம் திரஷ்டும் அதீவ ஹர்ஷாத் அசோபி நேத்ரைரிவ ஜிரும்பமானைஹி ஷீர்ணைர் தரித்ரி ஷிகினாம் கலாபைஹி. அப்படியே விரித்த கண்களோட பார்த்துட்டு இருக்கா பூமாதேவி. அடுத்தது சராச்சரேஷு ஆஹித. நம்ம முன்னாடி ஒரு 2-3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். எப்படி வந்து பொதுவான வர்ணனையில, நேச்சர் டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து ஒரு உள்ளர்த்தத்தை வச்சு நமக்கு கொடுக்கிறார், எப்படி லோக நீதிய நமக்கு சேர்த்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல இப்ப இங்கேயும் ஒரு 2 ஸ்லோகத்துல வரப்போறது. சராச்சரேஷு ஆஹித ஜீவனானாம் அனுஜ்ஜதாம் சத்பதம் அம்புதானாம் சுச்சித்வம் அந்தர்பகிர பிரயத்னாத் அபியாகதைர் ஹம்சகணைஹி சசம்சே. இங்கேயும் 2 விஷயம். ஒண்ணு, அம்புதானாம், இந்த மேகங்கள் எல்லாம் சத்பதம் அனுஜ்ஜதாம், சத்பதங்கிறது வந்து நல்ல வழின்னு ஒண்ணு, அல்லது நட்சத்திரங்களினுடைய மார்க்கம் சத்பதம். அந்த நட்சத்திரங்களுடைய மார்க்கத்தை அனுஜ்ஜதாம் விடாமல் இருக்கக்கூடிய, ஆகாசத்திலேயே இருந்துட்டு இருக்கு, அது அங்கே இருந்து கொட்டலன்னு அர்த்தம். சோ ஆகாசத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய அந்த மேகங்கள். சராச்சரேஷு, அசையும் பொருள் அசையாப்பொருள், இந்த உலகத்துல சராச்சராத்மகமாக இந்த இருக்கும் இந்த உலகத்தில் ஆஹித ஜீவனானாம் அம்புதானாம், அவைகளுக்கு இது ஜலத்தை பொழிந்தவைகளான அந்த மேகங்கள் தன்னோட வேலை முடிஞ்சு கொடுத்துன்னுட்டு உடனே அந்த பாதையில விலகுவாளோ இல்லையோ அவாவா. இப்ப ஒரு ப்ராசஸை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ப்ராசஸை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு பாக்குறோம். அந்த கோல் அச்சீவ் ஆயிடுதுன்னு சரி விட்டு தள்ளு போறோம், நமக்கு தான் கோல் வந்துருது அப்படின்னு விடல இந்த அம்புதங்கள், அந்த மேகங்கள். எப்படி ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருந்ததோ, மழை எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு பூரா பொழிஞ்சு முடிச்சுடுத்து. ஆஹித ஜீவனம், ஜீவனம்னாலே ஜலம்னு ஒரு அர்த்தம். அந்த ஜலம்தான் ஜனங்களுக்கும் சரி பிராணிகளுக்கும் சரி, இந்த சராச்சரம் அசையும் பொருள் அசையாப்பொருள் எல்லாத்துக்குமே ஒரு உயிர் நாடியா இருக்கக்கூடியது ஜலம். அந்த ஜலத்தை ஆஹித பொழிந்து விட்டு அபிவிருஷ்டன்னு அர்த்தம் போடுறார்.
நமக்கு. சோ சராச்சரேஷு உலகங்களில் ஆஹித ஜீவனானாம் மழையை பொழிந்தவைகளும் சத்பதம் அனுஜதாம் வேலை முடிஞ்சுடுத்தேன்னு விலகல்ல, அந்த மார்க்கத்திலேயே போயிட்டு இருக்கு இந்த மேகங்கள். அதனால நட்சத்திர பதம் நட்சத்திர மார்க்கத்தை அனுஜதாம் அத்தியஜதாம் விடாமல் இருக்கும் அம்புதானாம் மேகங்கள். இவைகள் இப்ப என்ன ஆயிடுத்து, நல்ல சுத்தமாயிடுது. முன்னாடி ஜலம் இருந்ததுனால கொஞ்சம் உள்ளேயும் ஏதோ வச்சுட்டு இருந்தது, வெளியிலையும் அது மழைய வந்து சொட்டுற மாதிரி இருந்தது. ஸோ தேர் வாஸ் சம்திங் கோயிங் ஆன் தேர். இப்போ வந்து கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கான். அதனுடைய அந்தர் பகிஹி அபி சுச்சித்வம், அதுக்கு வந்து உள்ளும் உள்புறமும் வெளிப்புறமும் அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு தூய்மையா இருந்தது அந்த மேகம். இப்ப உள்ளுக்குள்ள ஒன்ன வச்சுண்டு மழைய வச்சுண்டு வெளியில ஒரு தண்ணிய கொட்டிண்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணலைங்க எதுவுமே இல்லையா. அது முடிஞ்சுடுத்து. அபிவிருஷ்டம் தண்ணி எல்லாம் பொழிஞ்சு முடிஞ்சதுனால இந்த மேகங்கள் தனக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய அந்த சுச்சித்துவம் அந்த தூய்மையை எப்படி காமிச்சது, அயத்னாது ஒரு ஒரு லீலையா ஏவ ஒரு எஃபர்ட்டே இல்லாத ஹம்சகணங்களை வைத்து அபியாகதைகி வருகை தந்த அன்னபக்ஷிகளின் கூட்டங்களினால் சசம்சே தன்னுடைய தூய்மையை காண்பித்தனன். இது லிட்ரல் மீனிங். மேகங்கள் வரும் பொழுது, நல்ல மழை காலம் இருக்கும் பொழுது அன்னபக்ஷிகள் எல்லாம் மானசரோவரில் போய் உட்காந்துரும். இந்த மேகங்கள் எல்லாம் மழை காலம் பொழிஞ்சு முடிச்சு அது சுத்தமா ஆன உடனே மழையே இனிமே வராதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுத்துனா, அப்போ அன்னபக்ஷிகள் எல்லாம் மானசரோவர்ல இருந்து கிளம்பி இங்கே பாரத வருஷத்துக்கு கூட்டம் கூட்டமா வரும். இது டிரான்ஸ்மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதுக்காக சொல்றார். இந்த மழை காலம் இருக்கிற வரைக்கும் பறவைகள் கூட உங்களுக்கு வந்து நகராது இடத்த விட்டு. இப்போ மழை காலம் முடிஞ்செடுத்துன்னுட்டு இந்த அன்னபக்ஷிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து சேர்றது, அது பார்க்கறதுக்கு இந்த மேகங்களினுடைய ஒரு தூய்மையை காண்பிக்கிறதுங்கிறார். அன்னபக்ஷி வெண்மை, வெண்மைங்கிறது கவிசமயத்துல தூய்மைக்கு ஈக்குவல். அதனால அன்னபக்ஷிகளை வைத்து தான் தூய்மையாக இருக்கோமுங்கிறத இந்த மேகங்கள் எல்லாம் சசம்சே காண்பித்ததாம். மேகங்களினுடைய தூய்மையானது சசம்சே வெளிப்பட்டது அன்னபக்ஷிகளினால். இதுல ஃபுல்லா வந்து உள்ள என்ன மீனிங்னா, இவரோட வியாக்கியானத்தை படிச்சிருவோம் இங்க. அத்த விசேஷண சாமியாத்து சத்புருஷ விற்த்தாந்தகா பிரதீயத்தை, நல்லோர்கள் எப்படி நடந்துப்பாங்கிறது தெரியறது. ஆஹித ஜீவனானா தத்த விருத்தி உபயோகி அன்ன பானாதீனாம் சன்மார்க்கம் அத்தியஜதாம், அவரவருக்கு வேணுங்கிற ஒரு விருத்தி ஜீவனம் என்ன பொழப்பு உண்டோ மனுஷாளுக்கு, நல்ல எவ்வளவு விதத்துல நம்மளால வந்து அன்னபானம் சாப்பாடு கொடுக்க முடியுமோ, இல்ல அவளுக்கு பொழப்பு நடத்தி வைக்க முடியுமோ, மற்றவாளுக்கு யூஸ்ஃபுல்லா என்னென்னலாம் நம்ம வந்து செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் செஞ்சுட்டு, சரி இப்பதான் என்னோட கோல் முடிஞ்சுடுத்தேன், நான் மாட்டுக்கு என் வழியை பாக்குறேன்னுட்டு ஒரு கெட்ட வழியில போகலையாம். சன்மார்க்கம் அத்தியஜதாம் சத்பதம் அனுஜதாம்னு இருக்கு ஸ்லோகத்துல. சன்மார்க்கம் நல்ல வழியை விடாமல் இருந்து கொண்டு எப்பொழுதுமே அந்தர்பகிஷ்ட சுச்சித்துவம்ங்கிற மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேக்கம் மகாத்மனாம்னு இருக்கு. மனசுல என்ன நினைச்சோமோ அதுதான் வாயிலையும் இருக்கு, அதுதான் செயல்லையும் இருக்க போறது. செயல்ல எல்லாம் நல்லது பண்ணி முடிச்சுட்டும் வாயிலையும் மனசுலயும் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான்னா அது நல்லவன்னு அவனை சொல்லுவோமா என்ன? இல்லையே. இது வந்து செயல்ல மாத்திரம் இல்ல, உள்ளும் வெளியும் உங்களுக்கு வந்து அந்த தூய்மை அவள் இடத்துல இருக்குங்கிறத காண்பிக்கிறா. எப்படின்னா அந்தர் பகிஷ்ட சுச்சித்வம் மனசி வாக்கு காயயோகோச்ச சுத்தத்வம் அபியாகதைஹி ஹம்சகணைஹி யோகி சங்கைஹி அயத்னாது சசம்சே. அந்த யோகிகள் வராளோ இல்லையோ, யோகிகளுக்கெல்லாம் ஆதித்யம் கொடுத்து அல்ல யோகிகளுக்கு ஒரு தன்னுடைய இந்த விருந்தோம்பல்னா பண்றதுனால அவர்கள் வந்து இப்ப ஒருத்தர் நல்ல வழியிலேயே போயிட்டு இருந்தாங்கிறதுனாலதான் யோகிகள் அவளை வந்து பார்க்க போறா. இல்லைன்னா யோகிகள் வரப்போறதில்ல. ஹம்சனாலும் ஹம்ச சோகம் அப்படிங்கிற ஒரு பதத்தை வச்சுட்டு ஹம்சக அந்த பரமஹம்ச பரிவராஜக அப்படிங்கிறோமே, ஹம்சங்கிற பதமே
இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் தெரியும்னு அர்த்தம். அந்த பிரித்தறிதல், எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிறத கிளீனா அன்னபக்ஷி பிரிச்சுடுறது அப்படிங்கிறோம். அந்த பாலையும் தண்ணியும் பிரிக்கிறதுங்கிற ஒரு இதை வச்சுட்டு சொல்றோம். அதனால விவேகத்தை உடையவர்களுக்கு ஹம்சஹா, வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ஸோ புத்தி இது உண்டு. யோகிகளுக்கு அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கிறதுனால அவர்களை வந்து பரமஹம்சாகாங்கிறோம். ஹம்சகணாகனாலே யோகிகள், யோகிகளினுடைய கூட்டங்களினால் சசம்சே தன்னுடைய அந்த ஒரு உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய தூய்மையை காண்பிக்கிறாளாம் இந்த நல்லோர்கள். அப்படி ஒரு சமாசோக்தி. சமாசோக்தினா சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்யன அலங்காரம். பிரஸ்துதம் வந்து நம்ம என்ன, நமக்கு சரத்கால வர்ணனை, மேகங்கள்லாம் பொழிஞ்சு முடிஞ்சுடுத்து நட்சத்திர மார்க்கத்திலேயே போயிட்டு இருக்கு. அன்னபக்ஷிகள் அங்க வந்து தூய்மையா இருக்குங்கிறத நமக்கு வெளிப்படையா சொல்றது. ஏன்னா இனிமே மழை வரப்போறது இல்லைங்கிறதுனாலதான் அன்னபக்ஷிகள் வரவே வர்றது இங்க. அது வந்து பிரகிருதம், அதுதான் நமக்கு பிரஸ்துதம், அதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த நான் கான்டெக்ஸ்டுவலா என்ன நமக்கு தெரியறது, நல்லோர்கள் இருக்காளே உலகத்துக்கே வந்து சராச்சரம் அண்ட சராச்சரங்களுக்கும் என்ன நன்மையை செய்யணுமோ அத்தனை நன்மையையும் கையால செய்யறா. ஆனா உள்ளுக்குள்ளேயும் அவ தூய்மையா இருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, யோகிகள்லாம் கூட்டம் கூட்டமா அவள் கிட்ட வந்து விதித்த சகல வேத்யாக யோகினஹா சுத்தேஷு ஆதித்யம் அங்கீகுர்வந்தி, சுத்தமா இருக்கிறவாள்கிட்ட தான் போய் அந்த அந்த விருந்தோம்பலை வாங்கிப்பாவா, இல்லைன்னா வாங்கிக்க போறது இல்ல. ஏன் வந்து விசிட் பண்ணணும், அது இங்க சொல்றார். சோ அந்த ஹம்சகணைகி வந்து கூட்டம் கூட்டமா வர்ற யோகிகள்னால தாங்கள் வந்து அந்தகாவும் சுத்தமா இருக்கும், பகியும் சுத்தமா இருக்கும்னு அந்த நல்லோர்கள் காண்பிக்கிறா பார்த்தேளா. அது அப்பிரகிருதம், அது நமக்கு இங்க கான்டெக்ஸ்ட் கிடையாது. அந்த அந்த கதையை நமக்கு வந்து இங்க ஒரு நினைவூட்டுற மாதிரி இருக்கு இந்த பதங்கள். பிகாஸ் அந்த பதங்கள்ல வந்து டபுள் மீனிங் இருக்கு. சத்பதம், நட்சத்திர பதம்க்கும் சத்பதம்னு பேரு. சத்பதம்னா நல்ல வழி. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம், ஜீவனம்னா விருத்தி அப்படின்னு ஒரு அர்த்தம், ஹம்சங்கிறச்சு அன்னபக்ஷின்னு ஒரு அர்த்தம், யோகிகள்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி டபுள் மீனிங்கோட இருக்கிறதுனால நமக்கு சமாசோக்தி அலங்காரம். சராச்சரேஷு ஆஹித ஜீவனானாம் அனுஜ்ஜதாம் சத்பதம் அம்புதானாம் சுச்சித்வம் அந்தர்பகிரப்யயத்னாத் அபியாகதைர் ஹம்சகணை சசம்சே. அடுத்தது சம்ஸ்கார பேதைஹி. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. சம்ஸ்கார பேதைஹி கலமாதிகானாம் கிரமேண லப்தோபச்சய ஸ்திதீனாம் சமுன்னதிஹி சன்னதி ஹேதுராசீத் தர்மம் நிஜம் சாதயித்தும் க்ஷமாணாம். சம்ஸ்கார பேதைஹி, அதாவது வந்து இப்போ இந்த மொளை வந்திருக்கோ இல்லையோ, பீஜங்கள்லாம் போட்டிருப்பா, ஜலம் வந்த உடனே, இன்னொன்னு அந்த சாதுர்மாசியம் முடிஞ்ச உடனே யோகிகள்லாம் வெளியில நடமாட ஆரம்பிப்பாங்கிறதும் ஒரு பாயிண்ட் முந்தின ஸ்லோகத்துல, அது மறந்து போயிட்டேன். சம்ஸ்கார பேதைஹி கலமாதிகானாம் கிரமேண லப்த உபச்சய ஸ்திதீனாம் நிஜம் தர்மம் சாதயித்தும் க்ஷமாணாம் சமுன்னதிஹி சன்னதிஹேது ஆசீத். ஒரு பீஜத்தை முன்னாடி போடுறா, இதுல வசந்த ருத்துலயோ இல்லைன்னா கிரீஷ்ம காலத்துலயோ அந்த பீஜம் போட்டிருக்கணும். மழை வந்து நன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் ஜலம் ரொம்பி உங்களுக்கு அது அப்படியே செழிப்பா ஆகும். அதுக்கப்புறம் ஜலம் குறைய குறைய இந்த சரத்காலத்துல என்ன ஆகும்னா அது மாறுதல்களை ஏற்படும். அது மாறுதல்கள் ஏற்பட்டு, மாறுதல் மாத்திரம் இல்ல, சம்ஸ்கார பேதைகி, அதுக்கு வேணுங்கிற ஒரு உழுது, அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மறுபடியும் நாத்து நட்டு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த பெஸ்டிசைட் மாதிரி உரம் போடுறது, இதெல்லாம் போட்டு அதுக்கு வந்து சம்ஸ்காரம் பண்றோம் அந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு. கலமாங்கிறதுக்கு வந்து இங்க அங்குரங்கள். கலமானாலே அந்த ஷாலி, அதாவது பயிறு. அந்த பயிர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சம்ஸ்கார பேதைகி, பலவிதமான சம்ஸ்காரங்களினால் இங்க உத்காத உழுதல், பிரதிரோபண அப்படின்னா மறுபடியும் எடுத்து அந்த திருப்பியும் வைக்கிறோம் இல்லையா, நாத்து நடுறது, அந்த நாத்து நடுறது தான் பிரதிரோபணம். அதுக்கப்புறம் அவகர க்ஷேபாதி உபஸ்கார விசேஷைகி. அவகரங்கிறது எரு போடுறது,
அதுக்கப்புறம் களபறிக்கிறது, அதுதான் வந்து க்ஷேப. அவகரங்கிறது தூவறது, அந்த எருவை தூவறது, தட் இஸ் ஃபர்டிலைசர் போடுறது. க்ஷேபங்கிறது விட்டெறியறதுன்னு சொல்றோம் இல்லையா, தூக்கி போடுறதுங்கிறோமே, அது அந்த களை பறிக்கிறது, வீடிங், வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுறது, அதை சொல்றாரு இங்க க்ஷேப. இத்தியாதி உபஸ்கார விசேஷைகி, இந்த மாதிரி பல சம்ஸ்காரங்களை வந்து பண்ணிதானே ஒரு பயிரை நம்ம வந்து வளர்க்கிறோம். கிரமேண லப்த உபச்சய ஸ்திதினாம், இப்படி இந்த சம்ஸ்காரங்களினால் கிரமேண கிராஜுவலா மெதுவாக லப்த உபச்சய ஸ்திதினாம், அந்த இவைகளுக்கு வந்து அந்த பயிர்களுக்கு வந்து ஒரு ஸ்திதி, ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மை, மேலும் உபச்சயம் விருத்தி இவைகளெல்லாம் அடையிறது. லப்த உபச்சய ஸ்திதினாம் கலமாதிகானாம் நிஜம் தர்மம் சாதயித்தும் க்ஷமாணாம், தன்னுடைய தர்மத்தை செய்வதற்கு க்ஷம ஒரு சாமர்த்தியமுடையதாக ஆகிவிடுகிறது. அப்ப அந்த கலமாதிகானாம்ங்கிறதுக்கு இங்க நிஜம் தர்மம் அப்படின்னா கணிஷ உத்பாதனாதி ரூப ஓஷதி ஸ்வபாவம் சாதயித்தும் க்ஷமாணாம். கணிஷங்கிறது அந்த மேல இது வைக்கிறது இல்லையா, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் அந்த இது கொத்து கொத்தா அது கொட்டுமே அந்த கிரெயின்ஸ், அதை இங்க சொல்றார். அதெல்லாம் வந்து அது அதுல வந்து ஒரு கணங்கள் உற்பாதனமாகிறது, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் விதையெல்லாம் உற்பாதனமாகி அப்படி அதுக்கு வந்து ஒரு ஓஷதி ஸ்வபாவம்ங்கிறார். ஓஷதினா இட் பிகம்ஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு மருந்து போல ஆகிறது அந்த அன்னம். அந்த மாதிரி விளையக்கூடிய இந்த அன்னமா பயிரானது கலமாதிகானாம் சமுன்னதிகி, அதனுடைய உயர்வு சன்னதிஹேதுகு ஆசீத்துங்கிற. சமுன்னதிகின்னு அதை வளர 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 என்ன ஆகும்னா அந்த வெயிட்ல அது தொங்க ஆரம்பிக்குமா இல்லையா. சன்னதிஹேதுகு, அது வளர்றதே அது வந்து அப்படியே தன்னுடைய தன்னை வளைச்சு கொடுக்கறதுக்கு வணங்குவதற்கு காரணமாக ஆயிடுறது அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா அதுல நிறைய வந்து ஒரு ஒரு செழிப்பா அதுக்கு கொத்தா இது வர்றதுனால, அந்த வளைச்சல் இருக்கிறதுனால, அந்த வளைச்சல்னால அப்படியே அது சாஞ்சுண்டு வர ஆரம்பிச்சுடுறது. சமுன்னதிகி அதனுடைய உயர்வுங்கிறது பின்னாடி தாழ்வுக்கு காரணமாக ஆகிறது. தாழ்வுன்னு எடுத்துக்கூடாது, சன்னதிங்கிறது அப்படியே அது சாஞ்சு போகிறது பிகாஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த கிரெயின்ஸ். இதையே நம்ம வந்து என்னத்தை நமக்கு சொல்றாருன்னா, யதா ஜாதகர்மாதி புருஷ சம்ஸ்கார விசேஷைஹி, ஜாதகர்மா நாமகரணம் 42 சம்ஸ்காரம் சொல்றோமா இல்லையா, கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்திம சம்ஸ்காரம் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை சம்ஸ்கார விசேஷங்கள்னாலும் முதல்ல இருந்து எடுத்துப்போமே. ஏன்னா முந்தின நமக்கு இங்க வந்து சம்ஸ்காரங்கள்ங்கிறது தொடர்ச்சி, இது நம்பர் 1 இது நம்பர் 42ங்கிறது கிடையாது இதுல. ஏன்னா இட் இஸ் a rotative thing. இப்போ இன்னைக்கு வந்து உபநயன சம்ஸ்காரம் ஆனவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மாவில் அவனுக்கு வந்து அந்திம சம்ஸ்காரங்கள் நடந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமும் அவனுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால பலவிதமான சம்ஸ்காரங்கள்னால அப்படியே ஒரு செழிப்பு அபிவிருத்தி, லப்த அபிவிருத்தி வைதிக மரியாதானாம் அபிவிருத்தி, லப்தோபச்சய ஸ்திதி நாம்னு இருக்கு. ஸ்திதினாலே ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மை, வைதிக மரியாதை, அந்த கட்டுக்கோப்பு இருக்கு. அந்த வேதத்தில் கூறியிருக்கிறபடி அந்தந்த வர்ண விசேஷத்துக்கு என்னென்ன சம்ஸ்காரங்கள் உண்டோ அந்தந்த சம்ஸ்காரத்தினால கிரமேண மெதுவாக ஒருவனுக்கு ஒரு அந்த அந்த ஒரு அபிவிருத்திங்கிறது செழிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆகையினால நிஜம் தர்மம் சாதயித்தும் க்ஷமாணாம்னு பதம் இருக்கு. ஸ்வ உச்சித சம்ஸ்கார லாபாத்து நிஜ வர்ணாசிரம தர்மம் அனுஷ்டாத்தும் க்ஷமாணாம். அந்தந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஒரு சம்ஸ்காரங்கள் உண்டோ அத அவனுக்கு வந்ததுனால he becomes eligible to do his own dharma. so nijam dharmam sadhayitum ksamaha bhavati. இல்லைன்னா அவனுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நிறைய காரியங்களுக்கு நமக்கு சம்ஸ்காரம் பண்ணியிருந்தாதான் மேல நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து செய்யறதுக்கு, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு அருகதை ஏற்படுறது. அப்படி சம்ஸ்காரங்களினால் விருத்தியை அடைந்து அந்த வைதிக தர்மத்துக்குள்ள வந்து தன்னுடைய வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி தர்மத்தை செய்வதற்கு ஒரு யோக்கியதையை அடைந்த நல்லோர்கள்
அவர்களுடைய சமுன்னதிஹி, சமுன்னதிங்கிறச்சு வித்யா விருத்த சம்பன்னதா ரூபா மகத்தா, ஒரு மகிமை ஏற்படுறதா இல்லையா? இந்த சம்ஸ்காரங்கள்னாலையும் தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றதுனாலையும் அவளுக்கு வந்து படிப்போ இல்ல ஒரு வேலையோ பணம் சம்பாத்தியம் இந்த மாதிரி ஒரு ஒரு மகிமை, அந்தந்த ஒரு வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மகிமைங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ, அது சமுன்னதி. அந்த உயர்வு எதுக்கு காரணமாகிறது? சன்னதி காரணம். இங்க சன்னதிங்கிறச்சே தாழ்வுக்கு காரணம் கிடையாது, ரெண்டு இடத்துலயும் அப்படி கிடையாது. தாழ்வுன்னு எடுத்துக்க மாட்டோம். பிரஸ்ரய ஹேதுங்கிறார். வினயம், ஒரு டிசிப்ளினுக்கு காரணமா ஆயிடுறது அவளுடைய உன்னதி. மேல உயர வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம் சொல்றோமா? சோ அந்த வித்யங்கிறது வினயத்தை கொடுக்கும், ஹியூமிலிட்டி இல்ல, ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் வரும். அதுதான் சன்னதிங்கிறார். அந்த ஒரு வணக்க குணத்தோட இருக்கக்கூடியவர்களாக ஆகிறா அந்த மேன்மை. இதுவும் சமாசக்தி தான். சத்புருஷர்களுடைய விவகாரம் நமக்கு இங்க இல்ல. கான்டெக்ஸ்ட் வந்து அப்படியே இதெல்லாம் பயிரெல்லாம் வந்து நல்ல செழிப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அதனுடைய உயர்வு உயர 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 அந்த வெயிட் ஆஃப் த பழம், அந்த வெயிட் ஆஃப் த கிரெயின்ஸ்னால அப்படியே தொங்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லணும். அதை வந்து ஒரு சத்புருஷ விவகாரத்தோட சேர்த்து இங்க கலந்து நமக்கு சொல்றார். சம்ஸ்கார பேதைஹி கலமாதிகானாம் கிரமேண லப்தோபச்சய ஸ்திதீனாம் சமுன்னதி சன்னதி ஹேது ராசீத் தர்மம் நிஜம் சாதயித்தும் க்ஷமாணாம். அடுத்தது விஹார கோபஸ்ய குணான் கிருணத்பிஹி க்ஷீபாஷயா கீதபதைர் உதாரைஹி சகாசுராசாதித பக்தி பேதாக சாமோபசாகா இவ ஷாலி கோப்யா. இது வந்து ஒரு நிமிஷம், இந்த இந்த இடத்துல இந்த சகாசுகுங்கிற பதம் இருக்கே, இது வந்து சரியா இல்ல. ஏன்னா இந்த இவர் வந்து சகாசுகு சகாசிறு தீப்தவுன்னு போட்டு லங்லகாரம் அடாகம அபாவகான்னு ஏதோ போட்டு அவர் வந்து ஒரு அனித்தியத்துவம்லாம் சொல்லி ஏதோ போடுறார். பட் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கிறார், அது இன்னும் பெட்டரா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் அந்த டெக்ஸ்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா தெரியறதுன்னு நினைக்கிறேன். விஹார கோபஸ்ய 2 லைன் கொடுத்துருக்காரு இங்க. இங்க 2 லைன் எப்படின்னா, எய்தர் இந்த ரீடிங் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த ரீடிங் எடுத்துக்கலாங்கிறதுக்காக 2 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காரு இங்க. சகாஷிரே சாதித பக்தி பேதாக அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த 4வது லைனையும் தூக்கி 3வது லைனுக்கு முன்னாடி போட்டோம்னா அச்சகாசுகுன்னு வந்துடும். லங்லகாரத்துல ஆ வரணும், அந்த ஆ இல்லாத பதமா இருக்கு இந்த வியாக்கியானத்துல. அதனால கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னுட்டு இவர் இப்படி அதை பண்ணியிருக்கார். ஸோ நம்ம வந்து 2 விதத்திலையும் படிச்சுட்டு போகலாம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்த அர்த்தத்துல நமக்கு வந்து ஒன்றும் பேதம் கிடையாது, அந்த கிராமட்டிக்கல் பாயிண்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளம். விஹார கோபஸ்ய குணான் கிருணத்பிஹி க்ஷீபாஷயா கீதபதைர் உதாரைஹி சகாஷிரே சாதித பக்தி பேதாக சாமோபசாக்காக இவ ஷாலி கோப்யா அல்லது சாமோபசாக்காக இவ ஷாலி கோப்யோ அச்சகாசுராசாதித பக்தி பேதாக அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்க விஹார கோபஸ்ய குணான கிருணத்பிஹி, குணங்களை விஹார கோபஸ் க்ஷீபாஷயாக, க்ஷீபங்கிறது மத்த மதம் பிடிச்ச ஒரு மத்த சித்தங்கள் கொண்ட பெண்கள். அங்க வந்து இது வந்து லோக்கல், இப்போ யூஸ்வலி இந்த அறுவடை பண்றச்சே நமக்கு வந்து அந்த இதுல அறுவடை மாத்திரம் இல்ல, அங்க பெண்கள்லாம் வந்து இதெல்லாம் காப்பாத்துறா. ஏன்னா நல்ல ஃபுல்லா இருக்கும் இப்ப கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அறுவடைக்கு முன்னாடி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்கங்க எல்லாம் ரோந்து வருவா. அப்போ அந்த பெண்கள்லாம் என்ன பண்றான்னா ஷாலி கோப்யா, ஷாலி கோப்யாங்கிறச்சு ஷாலின்னா சஸ்யம், அந்த பயிரை வந்து ரட்சிக்கக்கூடிய கோபிகைகள் இருக்காளே, அந்த பெண்கள் சாமவேதத்தினுடைய உபசாக்காக, அந்த சாமவேதத்தினுடைய சாக்கைகள் போல அவ வந்து
பாடிண்டே இருந்தாளாம். கிருணத்பிஹி க்ஷீபாஷயாக சாமோபசாக்காக ஷாலிகோபயः சாமோபசாக்காக இவ அச்சகாசுஹு அவைகள் அப்படி பிரகாசித்தார்கள் அப்படிங்கிற. சோ விஹார எப்படி இருந்தா கண்ணனோட குணங்களை வர்ணிக்கணும். விஹார கோபஸ்ய விளையாடுற அந்த கண்ணனுடைய குணானு கிருணத்பிஹி குணங்களை பாடுகின்றார்கள். குணத்தை பிரசம்சப்படுத்துகின்ற கிருணத்துங்கிறச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற உதார ஒசத்தியான கீதபதைஹி, இங்க உதாரைஹி கீதபதைஹின்னு இருக்கு. சோ விஹார கோபஸ்ய விளையாடுகின்ற அந்த கண்ணனுடைய குணானு குணங்களை ஸ்தோத்திரம் செய்கின்ற உதார வசத்தியான உத்தமமான கீதபதைஹி பாட்டுகளினுடைய பதங்களை வைத்து இந்த பெண்கள் இருக்காளே ஷாலி கோப்பியா, அந்த பயிரெல்லாம் காப்பாத்துற அந்த பெண்கள் ஆசாதித பக்தி பேதாக அல்லது சாதித பக்தி பேதாக ரெண்டும் ஒண்ணு. ஒரு ஏராளமான பக்தியை கொண்டவர்களாக அந்த கண்ணனுடைய ஒரு பாட்டை பாடணும்னு சொல்லி இவர்கள்லாம் என்ன பண்றான்னா சாமோபசாக்காக இவ சகாசிரே அல்லது அச்சகாசுகு பதம் அவ்வளவுதான். ஒரு ஒரு என்ன ஆயிடுறதுன்னா கண்ணனுடைய அந்த பாட்டை கேட்கறச்சே தானா தன்னை அறியாத என்னமோ ஒரு ஒரு இத மத்தியபானம் குடிச்சா மாதிரி, ஆல்கஹால் குடிச்சா மாதிரி, இன்டாக்சிகன்ட் குடிச்சா மாதிரி அப்படியே ஒரு மதத்துல இருக்காளாம். மனசு பிராந்தி அடைஞ்சுடுறது. இததான் பில்வமங்கள ஸ்தோத்திரத்துல விக்ரேது காமா கிலகோப கன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்திஹி தத்யாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. அந்த ஃபுல்லா கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு ஒன்னொன்னா வரும். ஜப்பியம் கிப்பியம் அதெல்லாம் இப்போ வரும். ஆனா முதல் ஸ்லோகம் என்னன்னா இதுதான், விக்ரேது காமா கில கோபகன்யா. கோபகன்யா ஒரு பெண்ணு கோபிகை, விக்ரேது காமா அவளுக்கு விற்கணும்னு ஆசை, கிளம்பிட்டா. விக்ரேது காமா கில கோபகன்யா. ஆனா மனசு எங்க இருக்கு? முராரி பாதார்ப்பித சித்தவருத்திகி. மனசு போய் அந்த கண்ணனுடைய திருவடியில லயிச்சாச்சு. அதுதான் க்ஷீப ஆசையாகங்கிறார். மத்த சித்தாக இங்க அப்படியே மனசு போய் அங்க லயிச்சாச்சு. முராரி பாதார்ப்பித சித்தவருத்திகி. என்னத்த தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோன்னு விற்கணும். தத்யாதிகம் மோகவசாத்து அவோச்சத்து. என்ன சொன்னா இங்க தயிர் மோர் பாலுங்கிறதுக்கு பதில கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னாலாம். அதுதான் இங்க இவர்கள்லாம் இந்த இத பார்த்துக்கணும். ஆனா மனசுல அத்தனை பக்தி வந்துடுத்து. ஆசாதித்த பக்தி பேதாக பலவிதமான பக்திகள் கொண்டு அந்தந்த ஒரு ஒரு வெளிப்பாடுக்கு உண்டான விஷயங்களை வச்சுண்டு லௌகிகமான கீதங்கள் தான். ஆனா என்னமோ பெரிய சாமவேதத்திலிருந்து அப்படியே பரம்பொருளனுடைய ஒரு தத்துவத்தை சொல்ற மாதிரி இருந்ததுங்கிற. அதுதான் அந்த ஒரு சாதாரண ஒரு நேச்சுரல் விஷயம். ஆனா அது விருந்தாவனத்திலையும் விருந்தாவனத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும் பொழுது அது எப்படி மாறுறது பாருங்க. அதனுடைய தன்மையே மாறிடுறது நமக்கு. சாம உபசாக்காக இந்த இடத்துல ஆசாதித்த பக்தி பேதாகங்கிறச்சு ஒத்துத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு பக்தி இருக்கலாமோ இல்லையோ. உங்களுக்கு இருக்கிற பக்தி எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற பக்தி இன்னொருத்தருக்கு இருக்காது. சில பேர் அதை வெளிப்படையா பாடுவா, சில பேர் எழுதுவா, சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவா, சில பேர் கதைகளை சொல்லுவா. ஒருத்தருக்கு சில பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டா, சில பேர் வெறும் தியானம் பண்ணிட்டு. அந்த மாதிரி பலவிதமான பக்திகள் ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக பாட்டுக்கள் பதங்கள் கோர்த்து கோர்த்து எழுதுவா. அப்படி ஒரு ஒரு லௌகிகமா தானா பாட்டு வருமோ இல்லையோ, அந்த வயல்ல போகிறச்சு அந்த மாதிரி பாடிட்டு போறா இந்த பெண்கள். அதே சாமோபசாக்கான்னு சொன்னதுனால சாமவேதத்துல இருக்கக்கூடிய 5 விதமான சாக்கைகள் பக்தி பேதாகங்கிறச்சு பக்தின பிரிவினைன்னு அர்த்தம், விபக்தம்னு அர்த்தம், பிரீத்தின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இங்க பக்திங்கிறச்சு பிரஸ்தாவ உத்கீத பிரதிஹார உபத்ரவ நிதனானி பஞ்ச பக்தயா. பக்தயான விபாகாக இத்தியர்த்தா. சோ 5 விதமா சாமத்தினுடைய சாக்கையில உங்களுக்கு 5 விதமான பிரிவினைகள் இருக்காம். பிரஸ்தாவன்னு ஒரு பிரிவினை, உத்கீதன்னு, பிரதிஹார, உபத்ரவ,
நிதன, இப்படி 5 வகைகளான ஒரு பிரிவினைகள் இருக்கு. அதனால இந்த பெண்கள்லாம் அவாவா இஷ்டப்படி இட்டு கட்டி பாடுறத பார்த்தா என்னவோ சாமவேதத்தினுடைய ஒரு பேதங்கள் மாதிரி இருந்தாலும் அந்த பெண்கள். விஹார கோபஸ்ய குணான் கிருணத்பிஹி. ஸோ இங்கே க்ஷீபாஷையாக, க்ஷீபன அந்த இன்டாக்சிகென்ட், அந்த மது அருந்தினத்தினால், அந்த மதத்தினால, இங்க மது அருந்தினதுனால க்ஷீபனாலே மத்த ஒரு மோகத்தை கொண்ட மனதை கொண்டவர்கள். ஆசையாக ஷாலிகோப்பியா பெண்கள். விஹார கோபஸ்ய குணானு கிருணத்பிஹி, கண்ணனுடைய குணங்களை ஸ்தோத்திரம் செய்கின்றவைகளான ஒசத்தியான கீத பதைகி, பாட்டினுடைய பதங்களினால், ஆசாதித்த பக்தி பேதாக, பலவிதமான பக்தியினுடைய பிரிவினைகளை அடைந்தவர்கள் அல்லது ஒரு பெரும் பக்தியை அடைந்தவர்களாக அந்த பெண்கள். சாம உபசாக்காக இவ, சாமத்தினுடைய ஒரு பேதங்களைப் போல் சகாசிரே அல்லது அச்சகாசுகு பிரகாசித்தார்கள். விஹார கோபஸ்ய குணான் கிருணத்பிஹி க்ஷீபாஷயா கீதபதைருதாரைஹி சாமோபசாக்கா இவ ஷாலிகோப்பியः அச்சகாசுராசாதித பக்தி பேதாக. சரியா, இருக்கட்டுமா? கோவிந்த தாமோதர மாதவேதி எந்த ஸ்லோகம் சொன்னேன்? அது பில்வமங்களா ஸ்தோத்திரம்னுட்டு ஒரு எவ்வளவு ஸ்லோகம் இருக்குன்னு எனக்கு நினைவில்லை. அதுல எல்லாமே கடைசி லைன் வந்து கோவிந்த தாமோதர மாதவேதினே வரும். கிருஷ்ண கர்ணாமிருதத்துல இல்லையே. கிருஷ்ண கர்ணாமிருதம் இல்லை, தாமோதர தீக்ஷ, அதாவது ட்ரிப்ளிகேன் பெரியவா இதுல போட்டிருக்காவா. ஆமா ஆமா, அவர் சொல்லியிருப்பார். அவர் பேரே தாமோதர, கோவிந்த தாமோதரர் அவர் பேரே. ஓகே, இது பில்வமங்களா ஸ்தோத்திரம்னுட்டு அதுல பில்வமங்களாச்சாரியார் பண்ணதுன்னுட்டு கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம்னே இருக்கு. அதுலயும் வந்து அந்த கடைசி லைன் அதுல விக்ரேது காமா கில கோபகன்யா வரும். ஆமா, அதுல ஒரு 2-3 அழகா சொல்லு. அது என்ன, கடைசியில ஜாப்பியம் அந்தே ஜாப்பியம் கூட இதுதான் அப்படின்னுட்டு ஒண்ணு வரும். தேங்க்யூ மேம். சரி, Thank you வந்து so much. அதே நோ ப்ராப்ளம். Thank you so much, ma'am.